அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ஓகே, இன்றைக்கி நடுத்துண்டு தேற்றத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். நடுத்துண்டு தேற்றம் சொன்னீங்கன்னாக்கா நடுப்புள்ளியை பக்கத்தில் குறிக்கிறது. அப்போ அந்த புள்ளி ரெண்டையும் நீங்கள் வந்து கீர்னு சொன்னீங்கன்னா அந்த புள்ளி வந்து அடி கீழே உள்ளதையும் மேலே உள்ளதையும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயமாக நடக்கும். ஒன்று சமாந்திர கோடு உருவாகும், ரெண்டாவது கீழே உள்ளதிட அரை மடங்கு மேலது அப்படின்னு சொல்லி காட்டும். ரெண்டு இருந்தால் மேலே ஒரு எல் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இதுதான் வந்து நடுப்புள்ளி தேற்றத்தில் முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்தது ஒரு செங்கோணம் முக்கோணம் மட்டும் கீறிட்டு நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பக்கம் 6 இன்னொரு பக்கம் 8ன்னு போட்டு கட்டாயம் மற்ற பக்கம் 10ன்னு சொல்லி போட்டு வச்சுன்னு சொன்னால் இதில் நடுப்புள்ளி தேற்றம் அப்படின்ற விதியில் வந்துன்னு சொன்னேன்னா நடுப்புள்ளின்னு சொன்னாலே ரெண்டு பக்கங்கள் சமன் தான் வரும். அப்போ அது 6 இருந்தால் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னு வரும். ஆகவே அந்த பக்கத்தை நாங்கள் எடுத்தேன்னு சொன்னால் அது 10ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் அரை மடங்கு தான் நடுப்புள்ளி தேற்றத்துக்கு உண்டான 5 சென்டிமீட்டர் சொல்லி காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் அது நடுப்புள்ளி தேற்றம். அடுத்தது பார்ப்போம் சுற்றுமைய தேற்றம். சுற்றுமைய தேற்றம்னா என்னென்னாக்கா ஒரு வட்டத்தை சுற்றி வரக்கூடிய மையத்தை கண்டுபிடிக்கிறது. அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுன்னாக்கா ஒரு செங்குத்தொண்டை கீறுறது. ஒரு பக்கத்தை வந்து ஒரு செங்குத்தொண்டை கீறிட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் இன்னொரு செங்குத்து கீறுறது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நடுப்புள்ளிமை ஒன்று வரும். அதை மையமாக நாங்கள் வைக்கிறது. சுற்று மையம் சொல்கிறது அதுதான். நடுப்புள்ளியாக வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த மையத்தை வச்சுட்டு அந்த வட்டத்தை முக்கோணத்தில் வந்து ஒரு பக்கத்தில் உச்சி புள்ளியை வச்சு கீறுன்னு சொன்னாக்கா அந்த வட்டம் வந்து அந்த முக்கோணத்தை ஃபுல்லாக தொட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு தான் சொல்கிறேன் சுற்றுமைய தேற்றம் சொல்லி. அதாவது அதை நாங்கள் சொல்கிறேன்னாக்கா வெளிவட்டம் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். ஒரு வெளிவட்டத்தை கீரோணுமா இருந்தேன்னா 3 பக்கத்தில் வந்து 2 பக்கத்தை செங்குத்து இருக்கூறாக்கி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். செங்குத்து இருக்கூறாக்கி செங்குத்தை கீறினேன்னு சொன்னால் அது ரெண்டும் டச் பண்ணுற இடத்த மையப்புள்ளியாக வச்சு நாங்கள் வட்டத்தை வரையலாம். அடுத்தது உள்மைய தேற்றம் சொல்லி சொல்லுவோம். உள்மைய தேற்றம் சொன்னாக்கா அதை வந்து நாங்கள் சொல்கிறது வந்து கோணத்தை இருக்கூறிடுறது. ஒரு கோணத்தை இருக்கூடுறது நீங்கள் அதில் 3 தான் கீரோணும் இல்லை, நீங்கள் ஒரு கோணத்தை 2 கோணத்தை இருக்கூறிட்டேன்னா அதில் உள் மையம் சொல்லி வரும். அந்த மையத்தை வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் பருதியாக நாங்கள் வச்சு கீறுன்னு சொன்னாக்கா அது வந்து உள்வட்டம் ஒன்று வரும். ஸோ இதுதான் உள்வட்டம் வாரம் வெளிவட்டம் வாரம் சிஸ்டம். அடுத்தது ஒரு முக்கோணத்தின் செங்குத்து அப்படின்ற அமைகிற சிஸ்டத்தை நாங்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு முக்கோணத்தின் செங்குத்து மையம் அப்படின்னு சொன்னால் அது என்ன? அப்போ நாங்கள் வந்து ஒரு பக்கத்தில் செங்குத்து அமைகிற மாதிரி கீறுறது ஒரு முக்கோணத்தில். அப்போ கீழே அடியாக வச்சு நான் கீறுற மாதிரி எல்லா பக்கத்துலேயும் வந்து அந்த மாதிரி செங்குத்து கீறுன்னு சொன்னால் அதில் அமைகிற மையப்புள்ளியை சொல்கிறது செங்குத்து மையம் சொல்லி நாங்கள் அதை சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி வாரத்துக்கு தான் நாங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அடுத்து பார்ப்போம். ஒரு சமபக்க முக்கோண பரப்பளவு, அதாவது 3 சமபக்கமும் நாங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ இதில் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலா எனக்கு எழுதிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இதை தான் ஃபார்முலா. இது எப்படி உருவாகிச்சு அப்படின்றத பற்றி நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுமே ஒரு ஹெரனின் சூத்திரம் சொல்லி ஒன்று நாங்கள் சொல்லுவோம். ஹெரனின் சூத்திரம் அப்படின்ற ஒரு வேர்டு ஒன்று இருக்குது. அந்த ஹெரனின் சூத்திரம் சொன்னால் எப்படின்னு சொன்னேன்னா 3 பக்கம் இப்போ எங்களுக்கு தெரியாத கணியங்கள் இருக்குன்னு வைப்போம். ஒரு பக்கம் ஏ, இன்னொரு பக்கம் பி, இன்னொரு பக்கம் சின்னு வச்சேன்னு சொன்னால் இந்த 3 பக்கத்தையும் நாங்கள் வந்து ஏபிசின்னு போட்டோம். அதாவது அரை சுற்றளவுன்னு சொல்லி நாங்கள் அதை சொல்கிறது வந்து இந்த எஸ்ன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறத என்ன மீனிங் பண்ணுறேன்னாக்கா இந்த 3ஐயும் நாங்கள் கூட்டிட்டு 2ஆல் பிரிக்கணும். அரை சுற்றளவு அப்படின்னு சொல்கிறது. ஆகவே இதில் பரப்பளவை கேட்க போகல நீங்கள் ஏன்னு போட்டுட்டு அந்த அரை சுற்றளவுன்னு சொல்லி வந்த கணக்கு தானே, அந்த கணக்கில் நீங்கள் எஸ்ன்னு சொல்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிவிட்டு அதிலேருந்து என்ன செய்யணும், எஸ்ன்னு சொல்கிற வார்த்தையிலேருந்து ஏயை கழிக்கணும், எஸ்ன்னு சொல்கிறதுல பிஏ கழிக்கணும், எஸ்ன்னு சொல்கிற சிஏ கழிக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் நீ 3, 4, 5ன்னு போட்டேன்னா நீங்கள் அதை வந்து அரை சுற்றுக்கு எடுத்துன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட அதோட பொறுமதி வந்து 6ன்னு தெரியும். இப்போ இந்த 6 வந்து நாங்கள் எப்படி செய்கிறோன்னா முதல்ல வர்க்கமூலம் போட்டு 6 போட்டு 6லேருந்து 3 கழிக்கிறது, 6லேருந்து 4 கழிக்கிறது, 4லேருந்து 5 கழிக்கிறோம் இப்படின்னு செஞ்சேன்னு சொன்னாக்கா கடைசி ஆகிட ஆன்சர் எப்படி வரும்னு சொன்னாக்கா 6 தர 3 தர 2 தர 1ன்னு வரும். ஆகவே வர்க்கமூலம் 36. அப்போ ஏ சொல்கிறது என்னென்னு வருது 6 சென்டிமீட்டர்னு வரும். 6 சென்டிமீட்டர் வர்க்கம்னு வரும். அடுத்தது பார்க்க போகிறோம் முக்கோண விகிதாசார தேற்றம். இது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.